ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் உடனே ஒரு தலைவர் பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு ராமநாதபுரத்திலே நடக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரையுடன் என் மக்களை காண வந்திருக்கிறோம். இங்க நமது மாவட்ட செயலாளர் சின்ன, நமது மண்டல பொறுப்பாளர் பன்னீரண்ண, அதே போல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள், என் தம்பி சென்னையிலிருந்து LK சுதீஷ், என்னுடன் இங்கு இருக்கும் அரவிந்த் மற்றும் அனைவருமே இங்க கூடியிருக்கும் அனைவரும், அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், என் உயிர் தாய் குலமே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கேப்டனை உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து கேப்டன் ரத யாத்திரைக்கு பூஜை போட்டதுல இருந்து என்னுடன் முளைப்பாரி சுமந்து என்னுடனே வந்த என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூட்டி நான் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். ராமநாதபுரத்திற்கு எத்தனையோ முறை தலைவர் கூட வந்திருக்க, தலைவர் இல்லாமல் நான் வருவது முதல் முறை. தலைவர் இல்லாம நாம எங்கும் வந்ததே இல்லை. அதனாலதான் தலைவர் இன்னைக்கு தெய்வமாக நம்முடன் இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இது கேப்டன் அவர்களுக்கு தமிழ் மக்களால் தரப்பட்ட அன்பு பரிசு இந்த ரத யாத்திரை. இந்த ரத யாத்திரை மக்களாகிய நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து என் அன்பு மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களே, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ராமநாதபுரம் சாதாரண ஒரு ஊர் இல்ல. நமது ஐயா அப்துல் கலாம் பிறந்த மண். நமது மீனவ நண்பர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு மாவட்டம். அது மட்டும் கிடையாது, இங்க வீரம் செழித்த மண். ராமநாதபுரம் என்றாலே வீரம் செழித்த மண்ணுக்கு அடையாளம் தான் நீங்கள் எல்லாம். கேப்டன் ஒருவர் தான் என் கண் முன்னாடி லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கி விட்டு போயிருக்கிறார். நம்ம தலைவர் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கேப்டன்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கவனிப்பேன், உங்களுக்கு தெரியும். உள்ள என்ட்ரான உடனே கரண்ட் ஆஃப் பண்றாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, கரண்ட் ஆஃப். இதை விட தலைகுனிவு ஏதாவது இருக்கா? இதை விட ஒரு வெட்கக்கேடு ஏதாவது இருக்கா? இதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்கா? சீப்பெடுத்து ஒழிக்க வச்சா திருமணத்தை நிறுத்திடலான்னு ஒரு பழமொழி, அப்படி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனாலும் நமக்கு கெடுதல் செய்பவர்கள் அதிலும் நமக்கு நன்மையை தான் நான் பார்க்கிறேன். நமக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்குள்ள நான் நன்மையை தான் பார்க்கிறேன். இன்னைக்கு கரண்ட் இருந்திருந்தா எல்லாரும் கடைக்குள்ளேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. கரண்ட் போனதுனால எல்லாரும் தெருவுல வந்து தலைவருடைய ரதத்தை வரவேற்கிறத நான் பார்த்தேன். அதனால நீங்க 1000 கை கொண்டு மறைத்தாலும் இந்த கேப்டன் என்ற ஆதவனை யாராலும் மறைக்கவே முடியாது. நீங்க ஏதோ இந்த கட்சியை அழிச்சிடலாம், பழி வாங்கிடலாம், அப்படியே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா இந்த ஊர்வலமே நடக்காது என்று மனக்கோட்டை கட்டியவர்கள் மத்தியிலே இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான, அதுவும் இன்னைக்கு ராமநாதபுரம் முழுவதும் குலுங்கக்கூடிய அளவு, பார்க்கும் இடமெல்லாம் தலைகளாக நிரம்பி கேப்டனுடைய ரத யாத்திரையை மகத்தான வெற்றி செய்த என் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும்
நான் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவை ஐயாவுக்கு எப்பொழுதுமே நாம தலைவர் சார்பா வருவோம். அதே மாதிரிதான் எல்லா முக்கிய தலைவர்களுடைய விழாவுக்கு வருவோம். அது போல இன்றைக்கு தலைவர் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவராக, மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தலைவராக, வாழும் வள்ளலா கர்ணனா தர்மமாரா இருந்தவர் இன்னைக்கு தெய்வமாக இருந்து, கடவுளாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வாழும் தெய்வமாக மக்களுக்கு பசியாற்றியவர்கள் வரலாறில் இருவர். அன்னதான பிரபு என்று நாம் ஐயப்பனை சொல்வோம். அதே போல இன்னொருத்தர் யாரு? வள்ளலார சொல்வோம். வடலூர்ல இருக்கிற வள்ளலார். ஆனா நாம் வாழ்ந்த சமகாலத்தில் நம்மளுடைய வாழ்ந்து, நம்மளுடைய இருந்து, தர்மராக கர்ணராக வாழும் வள்ளலாக இருந்து மறைந்து தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டன் தான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு உலகமே தலைவர் அவர்களை பாராட்டுவதை நாம் அனைவருமே பார்க்கிறோம். தன்னை தேடி வந்தவர்கள் யாரும் பசியோடு போக கூடாது என்பதை தன் வாழ்க்கையிலே கேப்டன் அவர்கள் கடைபிடித்தார். இன்றளவும் கேப்டன் ஆலயத்தில் தினந்தோறும் 4000-5000 பேருக்கு உணவளித்து தலைவருடைய ஆன்மா இன்னைக்கு மிக பிரகாசமா தெய்வமா எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாழும் சித்தராக தான் இன்னைக்கு கேப்டன் ஆலயத்துல நம்ம தலைவர் இருக்கிறார் என்றால் என் வார்த்தை மிக இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஐயப்பா சீசன், எல்லாரும் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க. அதனால சொல்ற அன்னதான பிரபு என்று அழைக்கப்பட்ட ஐயப்பனை தலைவர் அவர்கள் 30 ஆண்டு காலம் நடிகராக இருந்தபோது விரதம் இருந்து மலைக்கு போயிருக்கார். அப்படி அவர் வளர்த்ததான் இன்னைக்கு தலைவர் அவர்களே தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே அன்னதான பிரபு என்று சொல்லுகிறார் என்றார். அது தலைவர் அவர்கள் வாழ்க்கையை ஒரு உதாரணமாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கார் என்பதற்கான இலக்கணம் என்பதை சொல்றேன். தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளிதான் என்று இன்னைக்கு நாம உழைத்து சம்பாதிச்ச காசுல இன்னைக்கு வரைக்கும் தேமுதிகவை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் கரங்களை பாதங்களாக தொட்டு உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் வழி நெடுக்க பார்க்கிறேன். நம்ம சின்ன அண்ணி இந்த பேனர் பாருங்க, அந்த பேனரை பாருங்க, இப்படி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே வர. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கு அது பார்க்கறதுக்கு பேனரா தெரியும். ஆனா வியர்வை சிந்தி சம்பாதிச்ச காசுல கட்டப்பட்ட ஒரு பேனர் என் கண்ணுக்கு உங்கள் உழைப்பாக, என் கண்ணுக்கு உங்கள் அன்பின் அடையாளமாக, நீங்கள் தலைவர் மீது வைத்த பாசத்தின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். அதனால உங்களுக்கு நான் சொல்றது, நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல அதை இழுத்து கற்ற கயிறு என் தொண்டனுடைய நரம்புன்னு சொல்வார் தலைவர். இங்க இருக்கிற ஒரு போக்கஸ் லைட்டும் கொடியும் பேனரும் நீங்க அன்றாடம் வேலை செய்து கூலி வேலைக்கு போய் உங்கள் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதித்த காசுல தான் இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இந்த வெற்றிக்கு ஒரே காரணம் நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் என்று நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷத்துல தேமுதிக இருக்கிறோம். இந்த முறை வருகின்ற தேர்தல் நமக்கெல்லாம் முக்கியமான தேர்தல். 2026 தேர்தல் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மீண்டும் இமாலய வெற்றி பெற செய்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெற்று அனைவரும் அரசு பதவியில அமருகின்ற ஒரு பொற்காலமாக 2026 நாம் அனைவரும் ஒன்று கூடி நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று உங்களை எல்லாருக்கும் நான் சொல்றேன். இந்த ரத யாத்திரை அப்படின்றது ஒரு சாதாரண வரலாறு இல்லை. இலங்கை வாழ் தமிழர்களால் தலைவர் அவர்களுக்கு அன்பு பரிசாக தரப்பட்டதுதான் இந்த ரதம் என்பதை உங்களிடம் நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டேன். கேப்டன் தமிழர்களை உண்மையாக நேசித்தார். எனவே இலங்கை தமிழர்கள் தலைவரை உண்மையாக நேசித்ததனால இன்னைக்கு இலங்கையிலே உருவாக்கப்பட்ட நமது தேர் நம்ம தலைமை அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தது.
நீங்க எல்லாரும் தேர பார்க்கணுன்றதுனாலதான் ரத யாத்திரை என்று போட்டு நம்மோட தலைவரும் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்ககிட்ட சொல்றேன். கரையேழு வள்ளல்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டிலே 8வது வள்ளலாக புரட்சி தலைவரும் 9வது வள்ளலாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்று அனைவரும் போற்றக்கூடியவராக, அனைவரும் பாராட்டக்கூடியவராக, அனைவர் மனதிலும் நிரந்தரமான முதல்வராக, மக்கள் முதல்வராக நீண்ட நெடிய காலம் இந்த யுகம் இருக்கும் வரை அனைவர் மனதிலும் வாழ்கின்ற ஒரு தலைவராக நம்ம தலைவர் இருக்கிறார். எனவே நீங்க எல்லாரும் சிந்திச்சு உங்க வாக்குகளை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்ப வரப்போற தேர்தல்ல நீங்க எல்லாரும் நல்லா சிந்திக்கணும். நாம ஜெயிச்சு வந்தவுடன் நமது ராமநாதபுரத்திற்கு நான் செய்ய இருக்கின்ற சில திட்டங்களை உங்க முன்னாடி சொல்கிறேன். அதை நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம வேட்பாளராக இருந்த நம்ம வேட்பாளர் மூலமும் நம்மளுடைய கூட்டணி வேட்பாளராக இருந்த கூட்டணி வேட்பாளர் மூலமாகவும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். இங்க ராமநாதபுரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இங்கு இல்லை. அந்த மேல்நிலை பள்ளியை உடனடியாக உருவாக்கி தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக உங்க முன்னாடி நான் சொல்றேன். இதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பல கோடி ரூபாய் அரசு செலவிட்டாலும் இன்னும் முழுமையாக அது நிறைவேறாமல் மக்களுக்கு இன்னல் தரக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கிறது. 26 தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அரசு அறிவித்தாலும் ராமநாதபுரத்தில் பல்வேறு பேரூராட்சி ஊராட்சிகளில் தண்ணீர் இல்லாத நிலைமைதான் இன்னைக்கு ராமநாதபுரம் முழுவதும் இருக்கு. ராமநாதபுரம் என்றாலே வறண்ட பூமி, வெறும் மீனவர்களும் வெறுமனே இன்னைக்கு வியாபாரம் இல்லாம விவசாயம் இல்லாம இன்னைக்கு ராமநாதபுரத்துல இருக்கிற பல லட்சம் பேர் பாரியில போய் வேலை பார்க்கறது எனக்கு தெரியும். காரணம் என்ன? இங்க தண்ணி இல்ல, வேலை இல்ல, தொழில் இல்ல, விவசாயம் இல்ல. அப்ப மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கு. நாம் வாழும் பூமியிலேயே நமக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. எனவே நிச்சயம் 2026 இதற்கான தீர்வாக இருக்கும் என்று நீங்கள் நம்பணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இங்க ராமநாதபுரத்துல பேருந்து நிலையத்தில் பயணிகள் வசதிகள் இல்லை. பயணிகள் அமர்ந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. அதை உடனடியாக மக்களுக்காக செய்வோம். அதே போல இங்க வடிகால் வசதியோ குடிநீர் குடியிருப்புகள்ல புகுந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள கழிவுடன் கலந்த ஒரு குடி தண்ணீர் செல்லுகின்ற நிலைமை இருக்கு. அது ராமநாதபுரம் மட்டும் நினைக்காதீங்க, சென்னையிலும் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு கார்பரேஷன் எல்லா இடத்திலும் கழிவு நீரும் குடிநீரும் மழை நீரும் ஒன்றாக சேர்ந்து மக்கள் பாதுகாக்க முற்றிலும் தகுதி இல்லாத ஒரு தண்ணீராக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மாற்றியதான் இந்த அரசுகளின் பெரிய வேலை அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நிலை எல்லாமே மாறணும். அதே மாதிரி போதை கலாச்சாரமாக ராமநாதபுரம் உள்ளது. இங்க இந்தியாவின் தலை சிறந்த புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரத்திற்கு அரசு மதுபான கடை நடத்த அனுமதி இல்லாத போதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில மதுபான விற்பனை நடக்குது. இதனால் பல்வேறு சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து முடிப்பதை நாம எல்லாருமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல இன்று மீனவர் தினம். நெல் கரும்பு போன்று அரசு மீன்களை மீனவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யும் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று உங்க அரசாங்கத்திடம் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். அனைத்து மீனவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மீனவர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னைக்கு நம்ம கச்சத்தீவை விட்டு கொடுத்தோமோ அன்றையிலிருந்து மீனவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மிக மிக நல்ல நாள். உங்களுக்கு எல்லாம் நான் உறுதிமொழி அளிக்கிறேன்.
நிச்சயமாக 26 தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய மாநில அரசு துணையோடு உறுதியாக கச்சத்தீவை மீட்டெடுத்து நமது மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். இது வெளியுறவு 2 கண்ட்ரி சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு, ஐநா சபையில் எடுக்க வேண்டிய முடிவு. இருந்தாலும் மத்திய மாநில அரசுகளிடம் நாம் முறையிட்டு நம் மீனவ மக்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் தேமுதிக உறுதி செய்யும் என்று கேப்டன் சார்பாக, மீன மக்கள் சார்பாக மீனவர் தினத்திலே நான் உங்களிடம் சொல்றேன். அதே மாதிரி இந்த மாவட்டத்துல மிளகாய் மண்டலமாக அறிவித்திருந்தார் முதலமைச்சர் அவர்கள். ஆனா அதற்குரிய எந்த நடவடிக்கையும் இன்னைக்கு வரைக்குமே எடுக்கல. மிளகாயை மட்டும் அறிவிச்சு மக்கள் தலையில மிளகா அரைச்சதுதான் நமது திமுக அரசின் ஒரே சாதனையை ஒழிய வேற எந்த சாதனையும் நாம சொல்றதுக்கு இல்ல. ஆனா உறுதியாக மிளகாய்க்கு ஒரு நல்ல வர்த்தகத்தையும் எக்ஸ்போர்ட் கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை தேமுதிக நிச்சயம் உறுதி செய்யும். இங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்தும் ஒரு தொழிற்சாலை கூட வருவதற்கு முடியல. எங்குமே இங்க தொழிற்சாலைகளே இல்லாததுனாலதான் இன்னைக்கு மக்கள் முழுவதுமே இன்னைக்கு அவதிப்படுகின்ற நிலைமையை நாம பார்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு தடை விதித்து ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்க வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நமது ராமநாதபுரம் மக்கள் சார்பாக தமிழக அரசுக்கு நிச்சயம் நாங்கள் கோரிக்கை வைப்போம். அதை நிறைவேற்றுவோம் என்று உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மீனவர்கள் தினம், மீனவர்கள் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு நிச்சயம் உருவாகும் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லை, வருகின்ற 28 டிசம்பர் 28 தலைவருடைய குரு பூஜை, நமது தலைவர் குரு பூஜைக்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அன்பு அணியாக உங்களை அழைக்கிறேன். அதற்கு பிறகு ஜனவரி 9 கடலூரிலே நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இந்த தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான மாநாடாக, வெற்றி மாநாடாக எல்லாரும் இன்னைக்கு தேமுதிகவிற்கு வெற்றிக்கு இணை தேமுதிக தான் என்று சொல்லக்கூடிய அளவு அந்த மாநாட்டை நீங்கள் வெற்றி மாநாடாக அமைத்த அனைவரும் திரண்டு வரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தலைமை கழகத்துக்கு கடிதம் வந்துச்சா? உங்களுக்கெல்லாம் கடிதம் வந்துச்சா? நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். அந்த கடிதத்தை வீடு வீடாக சென்று 2 வெத்தலை 2 பாக்கு வச்சு தட்டில வச்சு வீடு வீடாக சென்று நம்ம கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரையும் நம்ம மாநாட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்க வேண்டும். சாரசரையாக மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டு நம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக 2026 தேர்தலில் வெற்றிக்கான அச்சாரமாக அந்த மாநாட்டை நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும். இதுவரைக்கும் தமிழக அரசியலிலே ஒரு மாநாடு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்திருக்கிறது என்றால் 2005 தலைவர் மதுரையில் செய்த மாநாடு தான் இன்றளவும் தமிழகத்தின் முதல் மாநாடு என்ற வரலாற்றை பெற்றிருக்கிறது. 28 லட்சத்திற்கு மேல் அன்றைக்கு கூடி எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய ஒரு மாநாடாக நடத்தினோம். அதற்கு இணையாக கடலூர் மாநாட்டையும் நாம் அனைவரும் சேர்ந்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த மாநாட்டின் வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. எல்லா மாநாட்டுக்கு வருவீங்களே, வண்டி கட்டி சாரியா அன்னைக்கு 28 குரு பூஜைக்கும் நமது மாநாடுக்கு காலையில 9ஆம் தேதி விடிய காலையை கிளம்பி கடலூருக்கு வரணும். ஒரு மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த வெற்றி உங்கள் வெற்றி என்று சொல்லி இந்த முறை தேமுதிக தொண்டர்கள் விருப்பத்துக்கும் மக்கள் விருப்பத்தையும் கேட்டு மகத்தான கூட்டணியை அமைப்போம். அந்த கூட்டணி தான்
நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். இதுல தேமுதிக மட்டும் இல்ல, அனைத்து கட்சிகளும் உறுதியாக இருக்காங்க. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கிடைக்குதுன்னு தெரியல. ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை கிடைத்தால் மந்திரிகளாகவும் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்து வருகின்ற 3 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் இங்க இருக்கிற எத்தனை பேர் கவுன்சிலர்களாக, சேர்மனாக, வைஸ் சேர்மனாக ஜெயிக்க இருக்கிறீங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஜெயித்தவர்களுக்கு வாழ்த்து, மீண்டும் ஜெயிக்க போறவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்க நம்மளுடைய தேவர் பூஜைக்கு நாம் எப்படி எல்லாரும் போவோமோ, இமானுவேல் சேகர் அவர்களுடைய பூஜைக்கும் இந்த முறை விஜய பிரபாகர் அவர்களே நேரடியாக வந்து அவருடைய குரு பூஜையில கலந்து கொண்டார். அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது தேமுதிக. நாம் வாழ்ந்த தலைவர்களை மதிக்கின்ற ஒரு கட்சி. அதனால எல்லாருமே நம்ம தலைவரோட கோயிலுக்கு, நம்ம தலைவர் அழைக்கின்ற மாநாட்டிற்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், என் மகளிர் அணி சகோதரிகள், கலை இலக்கிய அணி பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடி வச்சிருக்கோம். கழக தோழர்களுக்கும் நம்முடைய அந்நியாரர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். அன்புள்ள கொண்ட பெண்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தமிழக அரசியலை அசைக்க முடியாத சக்தியாக விளங்கக்கூடிய நம் புரட்சி அதிகாரர்கள் மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக, உங்களிடத்திலே உரையாற்றுவதற்காக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இளைஞரை நாடு நல்ல உள்ளத்தில் சேவையாற்றுகிற திட்டத்தின் மூலமாக இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற மக்களே உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். மக்களை கேட்டு வந்திருக்கிறார்.
தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை தமிழ்நாட்டிலே இன்னைக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் நாம் நேரடியாக சென்று நமது மக்களை சந்தித்து இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 2026 தேர்தலுக்கான நிலைப்பாடு என்ன, நாம் என்ன முடிவு எடுக்க இருக்கிறோம் என்பதை மக்களோட மக்களாக இருந்து உங்களுடன் கலந்தாலோசித்து ஒரு வெற்றியாக அமைக்க இந்த நேரத்தில் உங்களை சந்திக்க வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ராமநாதபுரம், இப்பதான் ராமநாதபுரத்துல முடிச்சுட்டு இப்போ ஆர்எஸ் மங்கலத்துல எங்களுடைய மாவட்ட செயலாளர் சின்னா அவர்களுடைய தலைமையில நமது மண்டல பொறுப்பாளர் பன்னீர், நமது பொருளாளர் சுதீஷ், இங்கே இருக்கின்ற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர், ஒன்றிய நகர பேரூர் கழக இணைக்கழக நிர்வாகிகள், எங்கள் உயிரினும் மேலான கேப்டனை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கு சென்றாலும் மக்களுடைய பேராதரவோடு பெருவாரியான மக்கள் வரவேற்போடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 5-6 மாசம் இருக்கு. இருந்தாலும் நம்ம நீங்க யோசிச்சீங்கன்னா முதல் வேலையாக மக்களை சந்திக்கின்ற முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேர்தல் வரும்போது பாக்குறது, ஓட்டு காசு கொடுக்கிறது, இதுதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கணும், மக்கள் விரும்பும் கூட்டணி எது, கழகத்தினர் விரும்பும் கூட்டணி எது என்பதை எல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நாம முடிவெடுக்க இருக்கிறோம். இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை நீங்க யாருமே அங்க சிந்திச்சு இந்த முறை வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கான தேர்தல், மாற்றத்தை உருவாக்கும் தேர்தல். நம்ம கேப்டனை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாழும் அன்னதான பிரபுவாக இருந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த ஒரு தலைவர். என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தமர். வருபவர்களுக்கு வயிறு நிறைய உணவளித்து அவர்களை சந்தோஷமா அனுப்பின தலைவர். தன்னுடைய வாழ்நாளில் 50 ஆண்டு காலம் உழைத்து சம்பாதித்த காசுல மக்களுக்காகவே உழைத்த ஒரு உன்னதர், தர்மர், கர்ணர் என்றால் அது கேப்டனை மட்டும்தான் சேரும் என்பதை தவிர வேற யாரும் கிடையாது. எனவே இன்னைக்கு எத்தனையோ விதமான உதவிகள், 1 2 இன்னைக்கு மற்ற எல்லாருக்குமே யார் ஒரு எடுத்துக்காட்டுனா நம்ம கேப்டன் தான். இன்னைக்கு ஒரு மனிதர் எப்படி வாழணும், ஒரு மனிதர் எப்படி மக்களை காப்பாற்றணும், ஒரு மனிதர் எப்படி மக்களுக்கு உதவி செய்யணும், வந்தவங்களை எப்படி அன்பா உபசரிக்கணும், எல்லாத்துக்குமே உதாரணம் நமது கேப்டன் அவர்கள் தான். இப்போ டிசம்பர், இப்ப கார்த்திகை மாசம் நடக்குது. எல்லா இடத்துலயும் சபரிமலைக்கு மாலை போட்டவங்களை நாங்க கண்ணால பாக்குறோம். அப்போ நம்ம ஐயப்பாவை என்ன சொல்வோம், அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம். வடலூர்ல இருக்கிற வள்ளலார என்ன சொல்வோம், அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம். ஆனா வாழும் வள்ளலாக இருந்து அன்னதான பிரபுவாக வாழ்ந்த ஒரே உத்தமர் நமது கேப்டன் அவர்கள். மழை கூட நம்ம மேல தூவி நம்மள ஆசீர்வாதம் பண்ணுது. அதனால நீங்க விரும்பும் கூட்டணியை அமைப்போம். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வாகை சூடும் 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 என்று உங்ககிட்ட நான் சொல்றேன். தலைவருடைய கனவு, லட்சியம் என்ன? நம்ம மக்களுக்கும் நம் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும். வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லை மக்கள் என்ற நிலை, லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையாச்சு,
அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு என்று எல்லா உன்னத திட்டங்களையும் தலைவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம நிஜமாக்கணுமா வேண்டாமா? தலைவருடைய கனவு லட்சியத்தை வெல்ல வேண்டுமா இல்லையா? அப்போ நாம இந்த தேர்தல்ல நல்லபடியா சிந்திச்சு என் தாய் குலங்களும் பொதுமக்களும் நல்ல தீர்ப்பு தரணும். இப்ப SIR ஒண்ணு சொல்றாங்க, நம்மளுடைய வாக்குகள் எல்லாம் திருடப்படுவதாக சொல்றாங்க. உங்ககிட்ட நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு, நம்ம வாக்குகளை நீங்கள் வாக்கு சாவடிக்கு போய் நாளைக்கே உறுதி செய்யணும். என் வாக்கு இருக்கா என் பூத்துல அப்படின்னு நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே போய் வாக்குச்சாவடியில உங்கள் வாக்குகளை நாளைக்கே உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தாருடைய வாக்குகளையும் உறுதி செய்யுங்கள். அப்படி இருக்கிறப்போ வடநாட்டுக்காரங்களை இங்க கொண்டு வந்து நம்ம ஓட்டுல சேர்க்கிறதோ, இறந்து போனவங்களுக்கு பதில் வேற யாரையாவது கொண்டு வருவதோ, எந்த விதமான தவறுதலும் நடக்காம இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம கையிலயோ அது மாதிரி நம்ம ஓட்டு நம்ம கையில தான் அப்படிங்கறத புரிந்து கொண்டு நாளைக்கே நீங்கள் எல்லோரும் சென்று உங்கள் வாக்குகளை நிச்சயம் உறுதி செய்யணும். அப்படி செஞ்சுட்டா உங்க வாக்குகளை திருடுகிற அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாது என்பதை உங்கள் அண்ணியாக உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். என்ன இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் எனக்கு புரியவே இல்லை, நிஜமா சொல்றேன். மலையை திருடினாங்க, மரங்களை திருடினாங்க, மணலை திருடினாங்க, கனிம வளத்தை திருடினாங்க. மனிதனுக்கு இருக்கிற ஒரே ஜனநாயக நாட்டுல ஓட்டு தான். அந்த ஓட்டையே திருடுறாங்கன்னா நீங்க எல்லாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? வெக்கக்கேடா இருக்குது இன்னைக்கு. மனிதனுடைய ஒவ்வொரு சிட்டிசனுடைய ஓட்டுகளை திருடி அப்படி என்ன உங்களுக்கு ஜெயிக்க சொல்லுது? ஏன் நீங்களே தான் ஜெயிக்கணுமா? அதனால திருட்டதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி கார்த்தியும் திருடாங்க, எல்லாரும் திருடாங்க. இப்ப மக்கள் ஓட்டையும் திருடுறாங்கன்னா அதுக்கு மக்கள் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி மீறி யாராவது உங்க ஓட்டை திருடுனாதா இருந்தா அங்கு மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும். இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல ஓட்டுரிமை என்பது ஒவ்வொரு தனி நபரினுடைய உரிமை, சுதந்திரம். அதை தடுக்கும் உரிமை இங்க யாருக்குமே இல்லை என்பதை நீங்கள் உங்கள் வாக்குகளை நிச்சயம் நிறைவேற்றணும். ஒரு விரல் புரட்சின்னு சொல்வாங்க. அந்த ஒரு விரலில் நீங்க போடுற ஓட்டுதான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிறது, ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறது. அந்த மாற்றம் தமிழ்நாட்டில் மக்களாட்சி மலர, நம்ம தலைவர் கண்ட கனவின் அந்த ஒரு சிறந்த ஆட்சி மலர நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்க திருவாடனை சட்டமன்ற தொகுதி சட்டசபையில தொகுதிக்குட்பட்ட சமவெளி ஆற்றில் இங்க வந்து தடுப்பணை கட்டப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தடுப்பணை கட்டவே இல்லை. அதனால இங்க இருக்கிற மக்களுக்கு குடி தண்ணீரும் இல்லை, விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை, எதுவும் இல்லாத ஒரு வறண்ட பூமியாக நம்மளுடைய திருவாடனை தொகுதி இருக்கிறது. நிச்சயமாக உங்ககிட்ட நான் சொல்றேன், நிச்சயம் நம்ம ஜெயிச்சு வந்தவுடன் அந்த தடுப்பணை நம்ம கூட்டணி சார்பா யார் ஜெயிச்சாலும் இல்ல நம்ம வேட்பாளரா இருந்தாலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இங்க RS மங்கலம் பெரிய கண்மாய்க்கு 800 TMC தண்ணீர் திறந்து விடப்படும் என்று பத்திரிகையில 4 நாட்களுக்கு முன்பு செய்திகள் ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தண்ணி திறந்து விடவே இல்லை. வெறும் அறிவிப்பு அரசியல். இந்த அரசியல் பேர் என்ன? அறிவிப்பு அரசியல். வெறும் அறிவிப்பு தான். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனா தண்ணி வராது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. சுரக்காய் எழுதி வச்சுட்டா கூட்டு ஆகுமா? எப்படி ஆகும்? அது மாதிரி இருக்கு நீங்க கொடுக்கிற வாக்குறுதி. நீங்க நிஜமா சொல்றத செய்யணும், செய்யறத சொல்லும். அதுதான் நம்ம கேப்டன் நமக்கு சொல்லிட்டு போனது. ஆனா நீங்க ஒண்ணு சொல்றீங்க, மக்கள் அதை நம்புறாங்க. எதையுமே செய்யாத ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாய் எடுக்கணும். அதே மாதிரி RS மங்கலத்துல இங்க அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்று
மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கை உறுதியாக 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற்றவுடன் நமது திருவாடனை தொகுதியில் அரசு மங்கலத்தில் கொண்டு வருவோம் என்று உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன். இங்க இருக்கிற கண்மாயில் உள்ள 48 மடைகளை ஒழுங்குபடுத்தி தூர்வார வேண்டும் என்றும் மக்கள் இன்னைக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால தூர்வாரப்பட வேண்டும். அந்த தண்ணீர் தேக்கம் செய்ய வேண்டும். அது மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதனால வருகின்ற டிசம்பர் 28 நம்ம தலைவருடைய 2வது குரு பூஜை. நீங்கள் அனைவரும் தவறாமல் சென்னைக்கு கேப்டன் ஆலயத்திற்கு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஜனவரி 9 கடலூர்ல மக்கள் மீட்பு உரிமை மீட்பு மாநாடு 2.0 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு கடலூரில் ஜனவரி 9 அனைவரும் தவறாமல் நீங்கள் கலந்து கொண்டு 2026 தேர்தலுக்கு அச்சாரமாக வெற்றிக்கான அந்த துவக்கமாக நம்ம மாநாடு அமைக்கிறோம். வருவீங்களா? ஒருத்தர் தவறாம எல்லாருமே வரணும். ஏன்னா அந்த மாநாடு உங்களுடைய மாநாடு, அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி என்று உங்க எல்லாருக்குமே சொல்றேன். மழை ஜாஸ்தி வருது. தேர்தல் நேரம் வர்றப்ப மீண்டும் நான் வருவேன். தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளுக்கும் வருவேன். விஜய பிரபாகரும் தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் வருவார், உங்களை சந்திப்பார் என்று இந்த நேரத்திலே சொல்லி தலைவர் ஆசீர்வாதத்துடன் உங்களை சந்தித்ததற்கு மகிழ்ச்சி. நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு என்று கூறி கலை இலக்கிய அணிக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.